ஹாய் டா பன்னீஸ் தான் அவங்க குக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டேஜுனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் ஐம் ஃபாலோயிங் மை லீடர். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போதும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஹெட்செட் மஸ்டா. ஸோ ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம நம்ஜூனு அப்படியே தலையை பிச்சுக்கின்னு உட்காந்துருக்காரு. டேய் என்னங்கடா அப்படின்ற மாதிரி, எனக்கு எதுவும் நடக்குதா இல்லை என்னை மட்டும் சுற்றி சுற்றி அடிக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்திலே உட்காந்துட்டு, இங்கே பாரு இன்றைக்கி என்ன இருந்தாலும் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டு அவர் அப்படி என்ன பண்ணுறாரு, இறங்கி கீழே வந்தாங்க. நம்ம டயாங்கு அழகி போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லேயே அம்மா இடுப்பு வலிக்குதேன்ற மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது நம்ம நம்ஜூன் டயாங் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்ல, எதை மறுபடியும் முதல்ல அந்த அப்படின்ற மாதிரி அப்படி அங்கே இருக்க ஹாலில் எல்லாருமே மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தோம் அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. என்னத்துக்கு இவன் இப்படி பிடிச்சிட்டோன்னா இவர்னா மறுபடியும் பேசணுன்றாரு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ நம்ம டயாங் தான், ஹயாங் என்னால் முடியல ஹயாங், ஹெல்த் வைஸ் நாட் வெல், ஸோ ப்ளீஸ் நாளைக்கு பேசல அது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங்கு அப்படியே உள்ளே போயிடுறான் ரூம்குள்ளே. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி இவனுக்குள்ளே ஒரு மாதிரி ஊடல் மாதிரி தான் போயிருக்கோம். அங்கால 2 ஜோடி லவ் பண்ணிட்டோம், அங்கால 2 ஜோடி சண்டை போட்டுக்கிட்டோம். நம்ம ஜின்னு எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கிச்சனே ஒரு இதுவே உட்காந்துட்ருக்காரு, நடுவில் லைவ் போட்டு ஸோ அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காரு ரூமில் உட்காந்துட்டு. நம்ம டயாங் தான் நல்லா குழஞ்சி போய் ஐயோ எனக்கு இடுப்புலாம் வலிக்குதே அப்படின்ற மாதிரி படுத்துட்ருக்காரு. ஸோ நம்ம நம்ஜூனுக்கு சொல்லவே வேணாம், தலையெல்லாம் பிச்சுக்குது, அப்படியே போய் எங்கேயாவது போயிட்டு செவத்துலேயே டக்குன்னு முட்டிக்கலாமான்ற மாதிரி இருக்குது. அப்படியே அவர் நம்ம மனநிலைமையில் இருக்கார் நம்ம நம்ஜூனு. ஆனால் நம்ம டயாங் அதுக்கெல்லாம் இல்லை, அவருக்குமே ஹாப்பியாக இருந்தாலும் தெரிய வந்துச்சுன்னா ஜாலி முஞ்சி போயிடும் நம்மளுது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப பதட்டத்தில் தான் இருக்கார். என்னன்னு தெரியல, நம்ம வாய் ரொம்பவே எட்டு போடுது. சரி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வளரணுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கடா. ஸோ ஓகேவா, அப்படி நம்ம டயாங் அப்படியே உள்ளே இருக்கார். அன்றைக்கி ஃபுல்லாக அப்படி தான் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே இவனுங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. பட் டயாங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு வேறு பாடி வேறு நாட் வெல், ஸோ நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம நம்ஜூனுக்கு இதான் சாக்குன்ட்டு எங்கே பாருங்கள் என்னாலும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஐம் ஆல்சோ நானும் வீட்டில் இருக்கேன், நான் வந்து டயாங்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா, ஸோ நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இவனுங்களும் டேய் மச்சான் நம்ம நம்ஜூன்னு இப்படி சொல்ல, அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் டேய் மச்சான் வர்றா கட்சியில் அவரே மனசிலங்கி உனக்கு ஹெல்ப் பண்ணுற, நீலாம் ஒரு ஆள் உனக்கு வேறு ஹெல்ப் பண்ணுறாரா, உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, பார்த்து பக்குவம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்ல. நம்ம ஜிமின்னு அப்படியே நம்ம ஜேயோட முதுகுலே ஒரு டேப் பண்ணுறான், ஒரு அடிக்கிறான். அப்போது நம்ம ஜேகே என்னடி சும்மா அடிச்சுக்கினே இருக்க, நான் அடிக்கிற வரியா அப்படின்னு சொல்லவும் ஐயோ புரிக்கி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னவும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம டயாங் வர போங்கடா அப்படின்னு சொல்லவும் ஜின்னு டேய் வரீங்களா இல்லையாடா, இல்லை நான் போட்டா எனக்கு ஷாப்பிங் வேலை இருக்குடா, புதுசாக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருக்கான்டா சேல்ஸ்க்கு, அதுவும் இப்போ ஆஃபரில் போதாண்டா, வரீங்களாடா போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு சுகாலாம் தூங்கிறதுக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கவும் இவன் ஒருத்தன் யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ வீட்டில் ஏறா அப்படின்னு சொல்ல சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே போய்ட்டு சோஃபாலே படுத்துக்கிட்டாரு. இவன் ஓசோக்கா நான் வரல அப்பனா அப்படின்னு சொல்லவும் வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு நம்ம சுகா அப்படியே ஏந்து வர வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவனுங்கெல்லாம் அப்படியே போயிட நம்ம ஜிம்மின்னு அப்படியே கண்ணை காட்டிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு போக நம்ம டயாங்க ஐயோ என் மங்குனி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுண்ணா, என் மங்குனி ஹயாங்ஸ் என் மங்குனி ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறனோ அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அப்படியே வெறப்பாக நிற்க இதுக்கு மேலே சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம டயாங் அப்படி உள்ளே போயிடுறான். போயிட்டு அவன் பாட்டுக்கு சுடு தண்ணி எடுத்து
ஐ மீன் அங்கே சுடு தண்ணி இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஹாட் வாட்டரை எடுத்து குடிச்சிட்டு ஸோ அப்படியே வந்து சோஃபாவில் உட்கார. ஸோ நம்ம நம்ஜூனு அப்படி இந்த ரூம் அந்த அந்த வீட்டோட மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வரான். அவள் தான் நம்ம டயாங்கு என்ன இவன் புதுசாக லாகலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு பார்க்குறான். ஓரக்கண்ணில் பார்த்துட்டு சரி நமக்கு எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹயோங் என்ன நீங்கள் லைவ் போகிறீங்களா ஹயோங் அதான் கதவுல சாத்தி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லவும் ஓகே ஓகே ஃபைன் அப்படின்னு நானும் ஜாயின் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பேசிட்டு ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க எதை அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கு அப்படியே அந்த முழிச்சு பார்க்குறான் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு. எங்கள் பாரு டயாங் நான் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேசணும்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரில. ஸோ ஓப்பனாக இருந்தாலும் சொல்லு. ரீசெண்ட் டேஸாக உனக்கு எனக்கு ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்க ஏன் அப்படி என்னை பார்த்து கேட்குறீங்க? இல்லை நீ தான் கொஞ்ச நாளாக இடுப்பு வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு சுற்றிட்டுருக்க நடக்க முடியல அப்படின்ட்டு. எனக்கும் வந்து டயர்டாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வர கனவும் உன்னை வச்சு தான் வருது. அது ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ நீ கொஞ்சம் புரிகிற மாதிரி ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போது நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டிங்க. பாருங்கள் ஹயாங் ஒன்றுமே இல்லை. அது எல்லாமே உங்களோட ஜஸ்ட் ட்ரீம் மட்டும்தான். அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க ஹயாங் அப்படின்னு சொல்ல. அப்போ அது என்ன வந்து எல்லாம் என்னோட ட்ரீம். எப்படி என் ட்ரீமில் தான் இப்படி கிட்ட வந்து இப்படி கிட்ட வந்து இப்படி பிடிச்சி அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே நம்ம டயாங்கை பிடிச்சி அப்படியே நம்ம நம்ஜூன் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. அப்புறம் நம்ம டயாங் ஹயாங் என்ன பண்ணுறீங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல. இல்லை பரவாயில்ல அப்படியே உட்கார ஒரு பரவாயில்ல பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் உட்கார வச்சு இங்கே பிடிக்க ஹயாங் ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இது வேணாமே அப்படின்ட்டு சொல்ல. அப்போது நம்ம நம்ஜூன் இல்லை ஏதோ இதே வாய்ஸ் டயாங் போய் சொல்லாமல் சொல்லு டயாங் நீ தானே அது அது என் ட்ரீம் இல்லை தானே அது கனவு இல்லை தானே நிஜத்தில் தானே நடந்தது அப்படின்னு சொல்லவும் நம்ம டயாங்கு அப்படியே அங்கேருந்து எழுந்து ஓடிடலான்னு பார்க்குறான். அப்போ டக்குன்னு நம்ம டயாங்கை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஸோ அப்போ நம்ம டயாங் ஐயோ மாட்டிக்கணுமா அது நம்ஜூன் அது வந்து நான் அது அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம டயாங்க்கு ஃபோன் அடிக்குமா அவனாக பூச்சி தள்ளி விட்டு ஓடிடுறான். அப்போது ஷட் அப்படின்ட்டு நம்ம நம்ஜூன் வேறு அப்படியே மாதிரி கட்டுப்பில் உட்காந்துட்ருக்க. அங்கே பார்த்தா நம்ம ஜிமின் தான். அவனா அடே ஜிமினு நன்றிடா அப்படின்னு சொல்லுவோம். அங்கேருந்து பேசுது ஜங்குக்கு சங்குக்குடா ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ எவனா இருந்தா நன்றிடா இல்லைனா தொக்கா மாட்டியிருப்பேன்டா நான் தக்காளி தொக்க மாதிரியே மாட்டியிருப்பேன்டா நான் இவனுக்கு ஒன்றத்தில் அவன் என்னை மொத்தமாக முழுங்கிட்டு இருப்பான்டா இப்போது அப்படின்னு சொல்லவும் என்னடா ஆச்சுன்னோ அவனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி எட்டி பார்க்க நம்ம நம்ஜூன் இப்படி திருட்டு மொழி அதோட கோவமாக அதே இடத்த ஸ்டேர் பண்ணி பார்த்துட்ருக்க. அவ்வளோதான் இவன் கதவு சாத்திட்டு ஸோ அப்படி புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்படிலாம் நடந்துச்சுன்னு
டேய் அப்போ நிஜமா நீ போனியாடா அப்படின்னும் அவன் அதுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் சொல்ல அவ்வளோதான் இங்கே இவனுங்க 2 பேரும். ஸோ இவனுங்க 2 பேரும் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசியிருப்பானுங்க. வாயை பழந்துக்கிறானுங்க 2 பேரும் எதே அப்படின்னு சொல்ல. ஸோ இவனுங்க கத்துறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹோசக்கு சுகா ஓடி வந்து என்னடா அண்ணாவும் நம்ம ஜிமின் சும்மா இல்லாமல் ஓட்ட வாய் வளரிடுறான். அவ்வளோதான் எது அப்படின்ட்டு இவனுங்க 2 பேர் கத்த அங்கே இருக்கிற எல்லாரும் என்னாச்சு அப்படின்ட்டு பார்க்க நம்ம ஜின்னு அங்கேருந்து ஓடி வராரு. டேய் என்னடா பண்ணீங்க அப்படின்ட்டு வரவும் நம்ம சுகா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வர நம்ம ஓசுக்கு தான் அது உனக்கு தெரியுமா நம்ம நம்ஜூன்னு டயாங்க இடுப்பில் இன்னும் ஏடா பண்ணி பயலை அப்படின்ட்டு இங்கிட்ட வாடா அப்படின்ட்டு பிடிச்சி நம்ம சுகா இழுத்துட்டு போகிறாரு. நம்ம ஜிமினா வாயில் போடுங்க ஐயாங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜங்குக்கு சிரிச்சுக்கிட்டே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை இடுப்பில் நம்ம தயாங்கொண்டு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சான் அதான் நம்ம நம்ஜூன் ஒத்தரம் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. ஓ அப்படியே வேணா நான் வேணா வீட்டுக்கு போட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிடுங்க தேவையில்ல நீங்கள் போயிட்டு பிடுங்கோ ஏதோ வாங்கணுட்டு இருந்தீங்களா அதை போய் வாங்குங்க போங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைடா ஹெல்ப்டா ஐயோ நீங்கள் ஹெல்ப் பண்ண வரையும் போதும் சாமி போங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கோ சி துணி பாருங்கோ அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜிமின்னு சிரிக்கிறான் என்னடா வளர்ற அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறது இப்படி ஒரு மென்டல் குடும்பத்தில் நான் மாட்டிக்கினேன் நானும் வளரதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன பண்ணுறது வி ஆர் ஃபேமிலிஸ் அப்படின்ட்டு நம்ம சங்குக்கு வேறு இந்த டைலாக் சொல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு டயாங்க வேறு காலில் என்னடா என்ன காலில் வச்சு கலாச்சிட்ருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை மச்சான் மனநிலைமை அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் அப்படின்னும் மயிறு அப்படின்ட்டு இவன் வேற திட்டுறான். ஸோ அப்படியே தான் இங்கே இவனுங்க பேசி வச்சுட்டு சொல்ல கரெக்டாக டோர் நாக் ஆகுது. அவ்வளோதான் நம்ம டயாங்க செத்த அப்படின்ட்டு டே ப்ளீஸ்டா நீங்கள் என்ன பேசுகிறீங்க நானும் கேட்கணும்டா அப்படி நான் காதில் ஏர்பாட் போட்டுக்கிறேன் நானும் ஜிம்மினும் ஏர்பாட் போட்டுக்கிறோம் நீ என்ன பண்ணு அப்படியே கொஞ்சம் இதில் போட்டு விட்டு போயேன்டா அப்படியே ஃபோன் அப்படியே வச்சுட்டு போயேன்டா என்ன பேசுகிறேன்றதை கேட்குறதுக்கு ப்ளீஸ்டா அப்படின்னு நேரம்டா அப்படின்ட்டு சரி இவனுங்க சொல்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறான். ஸோ அப்படியே போய் டோரை திறக்க இல்லை எனக்கு புரியல இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்ருக்க யார்கிட்ட பேசிகிட்ருக்க எது கத்தி பேசிகிட்ருக்க யார் ஃபோன் பண்ணா அப்படின்ட்டு 1008 கேள்வி கேட்க இல்லை ஹயம் அது ஜிம்மன் தான் கால் பண்ணா என்னவா ஜிம்மனுக்கு எந்த கால் பண்ணா அப்படின்னு கேட்க இல்லை சங்குக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை புரியல ஜிம்முன்ற இப்போ மறுபடியும் சங்குக்குன்ற இல்லை ஜிம்மன் ஃபோன்லேருந்து சங்குக்கு ஃபோன் பண்ணி பேசினா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா அப்படின்ட்டு அதான் ஹயம் வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே அண்ட் நான் கேட்டேனே அதான் உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்ல அது 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 அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே இவனுங்க மூஞ்சலாம் ப்ளஸ்ஸி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வரே ப்ளஸ் ஆகுதே அப்படின்ட்டு இதுக்கு மேலே நல்லா கேட்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினிக்கிட்டே அதை கொடுக்க நம்ம ஜிம்மினு சுகா கிட்ட கொடுத்துட்றாரு. சுகாவா என்னடா பார்க்குற என்னடா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அப்புறம் பார்த்தாக்கா நம்ம ஜங்குக்கு சொல்கிறான் இந்த மாதிரி இன்னும் அவ்வளோதான் அவனை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாக்கே தெரியாமல் நம்ம ஹோசக்கு தெரியாமல் நம்ம சுகா எடுத்து காதலை மாட்டிகிட்டே அப்படியே வந்து கேட்க அப்போ நம்ம நம்ஜன் கிட்டன இருங்க நம்ம தயம் ஹயம் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க வேணாமே கிட்ட வராதிங்க ஹயம் அது ஏன் டயம் நான் கிட்ட வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல அவங்க மாதிரி பதட்டமாக பார்க்குறோம். பிகாஸ் அந்த டைலாக் தான் சேம் டைலாக் அப்படியே பதட்டமாக பார்க்க நம்ஜூன் ஐயம் வேணாமே அப்படின்ட்டு அப்படியே பின்னாடி போய் ஒரு இடத்துல லாக் ஆகிக்க அவ்வளோதான் நம்ம நம்ஜூன் வாட்டமாக போச்சு அப்படி பிடிச்சிட்டு குழந்த மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி எடுத்து கிசடிக்க ஆரம்பிக்க. ஸோ அது ரொம்ப இன்டென்ஸாக போகுது அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மாதிரி கேட்க இவங்க 2 பேரும் அச்சோ பெருமாளே அப்படின்ட்டு மூஞ்சி அப்படியே மறைச்சிக்கிறானுங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிம்மினால் முடியல இதுக்கு மேலே நம்ம ஜிம்மின்னு மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்து நம்ம ஜங்குக்கு என்னடா மூஞ்சி இங்கேருந்து சைனாலேருந்து ஜப்பான் வரையும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்க இதை கேளு உனக்கு டேரெக்டாக நார்த் கொரியாக்கே போயிடும் அப்படின்ட்டு சொல்ல அவனா அப்படி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து காதில் வச்சா
அப்படின்ற சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க, இச்சிதா இச்சிதா என் கண்ணத்தில் இச்சிதான்ற மாதிரிலாம் கேட்க, நம்ம சுகாக்கு மூஞ்சி டேரக்ஷன் இங்கேருந்து அப்படியே அப்படியே டோட்டலாக மாறுது. என்ன என்ன எலவுடா இது அப்படின்ற மாதிரி மாற நம்ம சொன்னு இப்படிலாம் பண்ண சொன்ன நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான். ஐயோ எனக்கு என்னென்னமோ ஆகுதே, எங்கெங்கேயோ ஐப்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை குறுக்க நெருக்கம் வச்சிட்ருக்கேன். நம்ம ஹோஸுக்கு தான், டேய் நீ என்னடா காலை குறுக்க நெருக்க வச்சிருக்க அப்படின்னும், என் மனநிலைமை புரிஞ்சுட்டு பேசுடாடே, இதை கேட்டுட்டு பேசுடான்னும். ஆனால் என்ன அது அப்படின்ட்டு பாட்டா கூட நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காதில் வச்சதான் தாமதம், உதேன்னு கீழே போட்டுறான். என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு. அப்போ நான் டேய் முழுசா கேளுடா அப்படின்னும். அப்போது நம்ம ஹோசோக்கு அப்படி எடுத்து காதில் வைக்க, ஐயோ ஐயோ தானோ என்னால் மூச்சு விட முடியல, போதும் போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏன் தயம் உனக்கு பிடிக்கலையா? ஏன் என்னோட கிஸ் பிடிக்கலையா? என்னோட இந்த டச் பிடிக்கலையா? சொல்லுடா. நான் அப்படி கிட்ட நெருங்க உனக்கு பிடிக்கலையா? என்னோட இந்த ஹார்டான மூச்சு காற்று உனக்கு பிடிக்கலையா? ஆனால் ஏன்டா எனக்கு மட்டும் எல்லாம் பிடிச்சிருக்கு? எனக்கு மட்டும் எல்லாம் 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 உன்னோட மூச்சு காற்றை முதல் கொண்டு பிடிச்சிருக்கு. சொல்ல ஏன்டா அப்படின்ட்டு அப்படி கிட்ட வர, சின்ன கேப் கூட இல்லை, 2 பேரும் செஸ்ட்டையும் 2 பேரும் லிப்புமே டச்சில் இருக்குது. ஐயோ ரொம்ப கிட்டையாக இருக்கீங்க, என்னால் பேசக்கூட முடியல. ஐயோ 2 பேரோட லிப்ஸும் டச்சில் இருக்க, கொஞ்சம் தள்ளுங்க ஐயோ அப்படின்னு சொல்ல, தள்ள முடியாதுடா, தள்ள முடியாது. இது எனக்கு வேணும், இது மொத்தமாக எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம தயங்க மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ போதும் ஐயோ, பாட்டுங்க ஐயோ, என்ன ஐயோ பண்ணுறீங்க? யாராவது வந்துட போகிறாங்க ஐயோ, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லிப்லேருந்து ட்ராவல் ஆகி அப்படி நெக்கு ஹேண்டு அப்படியே பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு கட்டத்தில் அப்படியே அவன் மொத்தமாக நாக் அவுட் ஆகுறான். அப்படியே நம்ம நம்ஜுனோட பேரை மோன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ஜுனா ப்ளீஸ் ஸ்லோ பண்ண தயம் அப்படின்ட்டு அங்கே ரொம்ப இன்டென்ஸாக எல்லாமே போயிட்டுருக்கு. இதை கேட்குற இவனுங்க 2 பேரோட முகம்தான் இங்கேருந்து சைனா பார்டருக்கே தாண்டி போயிடுச்சு போல இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இவனுங்க 2 பேரும் ஹார்டாக ஆரம்பிக்கிறானுங்க. அவ்வளோதான், தூக்கி டே இந்தாங்கடா நீங்களே வச்சுக்கோங்களா, இதுக்கு மேலே எல்லாம் கேட்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாலாம் தூக்கி ஜிமினுக்கு அதில் சொறி விட, நம்ம ஜிமினுக்கு இங்கே ஹார்டாக ஆரம்பிக்குது. ஸோ அவன் சத்தமும் மூன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம டயம் ரொம்ப ஹார்டாக ப்ரீத் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல ஜேக்கிக்கு இதெல்லாம் கேட்குறான். ஜேக்கிக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜேக்கிக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவன் ஒரு மாதிரி அந்த காலை கட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இவனுங்க இப்போ சாமின்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒன்றும் கேட்கலன்ற மாதிரியே இருக்கானுங்க. அது கால் கட்டினது அந்த வெளிச்சம் அடிக்குது. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, ஸோ அந்த இடத்துல ஃபோன்
டயாங்கோட ஃபோன் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோனை பார்த்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்க ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி இப்படி ஊற வச்சுட்டு, ஸோ கட் ஆகிடுச்சுன்றதை டைம் புரிஞ்சுக்கிறான். ஃபோனை தூக்கி இப்படி ஊற வச்சுட்டு, ஸோ அப்படி இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும், தெளிவில் ரொம்ப இன்டென்ஸாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம நம்ஜூனுக்கு புரியுது இந்த டச்சஸ் இந்த ஃபீல்ஸில் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே பட் இது கனவாக இருந்தாலும் சரி ரியலாக இருந்தாலும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை புரிஞ்சுட்டு ஸோ நல்லா ரொம்ப இன்டென்ஸாகவே இதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தெளிவில் இருந்து பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ சாரினால ரொம்ப டீப்பாலாம் சொல்ல முடியாது. மேபி நான் டெலகிராமில் போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் என் ஹெல்த் கொஞ்சம் க்யூர் ஆனதும் நான் போட ட்ரை பண்ணுறேன். சுத்தமாக எனக்கு ஹெல்த் சுத்தமாக சரியில்லைடா, ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ செய்கிற ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே ரொம்ப நேரம் கழித்து ஸோ நம்ம நம்ஜூனும் டயாங் வந்து அப்படியே படுத்திருக்காங்க பெட்டில். நம்ம நம்ஜூன் மேலே படுத்திருக்கான். ஸோ நம்ம நம்ஜூன் டயாங்கோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே, ஓய் டயாங், நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, கேட்கலாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே பாரு, நான் will you be my boyfriend அப்படின்ட்டு கேட்க, எதை அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்க திருன்னு விழிக்க, இங்கே பாரு தேவைக்காக யூஸ் பண்ணிட்டு போகிற ஆள்லாம் நான் கிடையாது. ஸோ நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் will you be my boyfriend, நம்ம 2 பேர் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாமா? லைக் நம்ஜூன் டயாங் டேஜோன் இப்போது எப்படி ஜங்குக் ஆர் ஜிமன், ஸோ அந்த மாதிரி ஜேகுக் அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, நம்ம டயாங்கு மூஞ்சில் பெட்ரமாஸ் பல்பு இப்படியே பலன்ட்டு எரியுது. அவ்வளோ சிரிப்பு, அப்படியே பல்லு தெரிகிற அளவுக்கு சிரிப்பு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஹயாங் அண்ணா நம்ஜின் தானே நல்லாயிருக்கும், நீங்கள் சின்னதானே லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, எதை இல்லை அன்றைக்கி ஃபோர்ஹெட்டில் கிஸ், இங்கே பாரு அது ஒரு நிமிஷம், அப்போது அதுக்கு தான் நீ கோச்சின்னு வந்த கரெக்டாக, அதுக்கு தான் ஜிம்மின் என்னை பார்த்து முறைச்சான் கரெக்டா அப்படின்னு கேட்க, டயாங்க திருன்னு முழிக்கிறான். இல்லையே அப்படின்ட்டு சொல்ல, இல்லை ஃபஸ்ட்டு நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்கும், ஒரு லீடராக பிடிக்கும். பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் பிடிக்குமா? அது டேய் எவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறியடா அப்படின்ற மாதிரி நம்ம டயாங்கு திருன்னு முழிச்சிட்டு, அது 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 வந்து அப்படின்ட்டு மாதிரி யோசிக்க, இங்கே பார் உனக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீயா வந்து சொல்கிற, ஓகேவா? ஸோ இப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து எழுந்து போக, டயாங்க்கு கண்டது கனவான்றதை யோசிக்கிறது, அதை இது பண்ணுறதுக்கே வந்து 1 வருஷம் பிடிக்கும் போல் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ அங்கேருந்து நம்ம நம்ஜூனு குளிக்க போயிடுறான். ஸோ அவனோட ரூமுக்கு இங்கால இவனும் குளித்து முடிச்சுட்டு அப்போ தான் வந்து ஸோ எந்த விதமான அந்த மாதிரி பெயின்ஸ்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு டோர் லாக் பண்ணுறான், டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ பிகாஸ் நாக் பண்ணிகிட்ருப்பானுங்க இவனுங்கன்னு இவ்வளோ நேரம் வந்துட்டு, ஸோ அப்படியே போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணி விட்ட சொல்ல, அவ்வளோதான் இங்கே இவனுங்க மூஞ்செல்லாம் மாதிரி பல கோணத்துக்கு போயிட்டு வருது. அப்படியே என்னடா உயிரோட தான் இருக்கியா, நல்லா நடக்கிறியா, ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாலா, டே ஃபஸ்ட் டைம்டா எப்படா நடக்கிற அப்படின்னு கேட்கவும், நம்ம ஜீக்குக்கு தானே தெரியும் டே இது ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவனுங்களா ஃபஸ்ட் டைம் இல்லை அப்படின்னும் அப்போ தான் நம்ம சுகாக்கு ஞாபகம் வருது, ஆமாம்ல சொன்னால ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்ட்டு. 3rd நைட்டா இல்லை 4th நைட்டு இல்லை 4th மார்னிங்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம சொன்னேன் எதே புள்ள என்ன 4th மார்னிங்கு அப்படின்ட்டு வரவும், ஒன்றும் இல்லை ஹயாங் அப்படின்ட்டு, ஐயோ மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாலாம் நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் எங்களுக்கு வேலை இருக்காயாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு, டேய் வாடா முதல்ல போகலாம் அப்படின்ட்டு, நீ வா சுருதி நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட
சாரி நம்ம ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான் ஜங்குக்கு. ஸோ இங்கால ஜின்னு தான் என்னவோ பேசுகிறானுங்க, ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது அப்படின்ட்டு இவனுங்க போய் பக்கன்னு பார்த்துட்ருக்காரு இவங்களையே. ஸோ இப்படி தான் அன்றைக்கி ஃபுல்லாக போகுது. ஸோ இவனுங்க 2 பேரும் அப்படியே கண்ணால் பார்த்து பேசிக்கிறது, குட்டியான டவ்லியாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு தெரியுது, ஜின்னை தவிர நம்ம ஜின்னுக்கிட்ட யாருமே சொல்லவே இல்லை இதை பற்றி. ஸோ இவரே கண்ணால் பார்க்குறது நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ இப்படியே தாண்டா போகுது. ஒன் டே நம்ம நம்ஜூனும் டயாங்கும் ஒரு மாதிரி ஸ்டெப் அப்ஸ்டர்ஸில் ஷார்ட்டாக வாயில் வரல. ஸோ அப்ஸ்டர்ஸில் நின்றுட்டு ஒரு மாதிரி நம்ம டயாங்க நம்ஜூன் ஹக் பண்ணிவிட்டு நின்று பேசிகிட்ருக்காரு. நம்ம டயாங்கும் ஐயோ யாராவது பார்க்க போகிறாங்க கையிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹயாங்கா நான் உனக்கு ஹயாங்கு, அது சரி நான் அடுத்த வாரம் நமக்கு வேறு கான்சர்ட் இருக்குது, கொஞ்சம் எனர்ஜிக்கு தான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சொல்ல, நம்ம ஜின்னு எதுக்கோ மேலே வந்திருப்பார். அப்படியே வந்தவர் அவர் கையில் காஃபி வச்சுருப்பார், புத்துன்னு கிளாஸுக்கு கீழே போடுறாரு. அப்படியே இவனுங்க 2 பேரும் ஷாக்காக திரும்பி பார்க்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்க, அங்கே பார்த்தா ஜின்னு நானும் வாயை போல தான் பார்த்துட்ருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நம்ம நம்ஜூன் டக்குன்னு ஒரு செகண்ட் பின்னாடி வந்துட்டு ஜின் நான் அவங்ககிட்ட அது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு திபுன்ட்டு முன்னாடி போகிறாரு. அவ்வளோதான் நம்ம நம்ஜூன் பின்னாடி போக டயாங்க்குலாம் ஒரு மாதிரி அழுகச்சு, என்ன புஸ்குன்னு கைட்டி விட்டு போயிட்டார் நம்மளை அப்படின்ற மாதிரி, இப்படி தனியாக விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன அவர் பின்னாடி போயிட்டாருன்ட்டு அவனுக்குள்ளே 1008 எண்ணம். அப்படியே மாதிரி அழுகையோடு நின்றுட்டுருக்க நம்ம ஜிம்மின்னு பார்க்குறான். இதெல்லாம் அவனுக்கு செம்மையாக்கும் வருது. நான் அப்படியே நம்ஜூனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கால நம்ஜூனோட ஃபோட்டோ இருக்குது, ஓங்கி ஒரு அடிச்சுட்டு போயிடுறாரு நம்ஜூனோட மூஞ்சி மேலேயே. நம்ம டயாங்க உள்ளே போயிட்டு செம்மையாக அழுதுட்ருக்கான் ரூமில் உட்காந்து. நம்ம நம்ஜூன்னு ஜின்னை சமாதானப்படுத்திட்டு வந்து நம்ம ஜின்னை வந்து கத்துறாரு, என்னடா அந்த சின்ன பையனை போட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ நான் வரும்போது அப்படின்னும். நம்ம நம்ஜூன்னு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமாண்டா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஸோ எங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியே பளீர் அவர் மாதிரி சாக்கா பார்த்துட்டு இருந்தார், பளீர்னு ஒன்று வைக்கிறாரு. என்னடா என்ன பேசுகிற சின்ன பையன்டா அவன், சின்ன பையன் நம்ஜூன் நான் அப்படி வக்கலாம் போல இருக்கு நம்ஜூன் ஒன்று அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுது சின்ன பையன்தான், ஆனால் என் ஃபீலிங்ஸை என்னால் கட்டுப்படுத்த முடியல, அவனோட ஃபீலிங்ஸை என்னால் ஏற்றுக்காமல் இருக்க முடியல, புரியுதா? ஸோ ப்ளீஸ் இப்படியே இதை விட்டுரு, நீ எதுவும் இதை அவ்வளோவா திங்க்லாம் பண்ணிவிட்டு ஓவராக குழப்பிடலாம் இருக்காத. ஸோ அவனுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவனை பிடிக்கும், புரியுதா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்காதும் உன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் அந்த கதை திறந்துட்டு போயிடறேன். நம்ம ஜின்னுக்கு கோவமாக வருது, 2 நாளாக பேசவே இல்லை யார்கிட்டையுமே. ஜின்னு அந்த ரூம்லேயே தான் இருக்கார், சாப்பாடு கொடுத்தாலும் வேணான்றாரு. ஸோ அப்படியே தான் வந்து 2 days போகுது. நம்ம டயாங்கு அவனும் ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான். நம்ம நம்ஜூன் போய் கத்துறாரு, டயம் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ ஏன்டா வர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, டயாங் பேசவே இல்லை. ஸோ நம்ஜூன் கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ஜூன் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா, நைஃப் இருக்குது எடுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்போம் மயிராச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லவும், நம்ம டயாங்கு பண்ணாலும் பண்ணிடுவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அது கதவை திறக்கிறான். அப்படியே உள்ளே போய் டக்குன்னு அந்த கதவை சாத்திட்டு பளிச்சுன்னு ஒன்று வைக்கிறாரு. நம்ம டயாங்க்கு என்ன சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியா, சீன் க்ரியேட் பண்ணுறியா, அதுக்கு தாண்டா சின்ன பையனை லவ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம டயாங்க்கு இந்த வேர்டு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. அப்போ நம்ம டயாங் சொன்னாங்கல்ல ஹயாங், ஏன் லவ் பண்ணீங்க, நான் பாட்டுக்கு ஏதோ கனவு உலகத்தில் உங்கள் கூட வாழ்ந்துட்டு, ஆமாம் நான் தான் அன்றைக்கி நைட்டு உங்கள் கூட இருந்தது, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணது நான் தான், உங்களுக்கு கனவாகவும் எனக்கு நிஜமாகவும் நான் வாழ்ந்துட்டு தனியாக நிம்மதியாக நான் இருந்தேன். ஆனால் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்க பார்த்துட்டாங்கன்றது ஒரு காரணத்துக்காக என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்களா ஹயாங்? நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குது, இப்படி விட்டுட்டு போயிட்டோமே, சரி ரிட்டன் வரலாம், இல்லை போயிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பார்க்க,
நம்ம நம்ஜூனு அப்படி போயிட்டு இங்கே பாரு டயோங், அவன்கிட்ட சொன்னேன், புரிய வச்சேன், அவன் நான் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவன் தான் ரொம்ப கத்துனான் எனக்கு. இங்கே பாரு, நீ நீ என்னோடது, என்றைக்கா இருந்தாலும் நீ என்னோடது மட்டும்தான், புரியுதா? ஸோ புரிஞ்சுக்கோ டயோங் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம ஜின்னு ஒரு மாதிரி டயோங் அப்படின்னு அந்த கதவு தட்ட, அப்போ நம்ம நம்ஜூனு அப்படி அந்த கதவை ஓப்பன் பண்ணுறான். சின்னோட சவுண்டு கேட்டு, இப்போ என்ன, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதானே? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிடுறாரு. ஸோ அவ்வளோதான். டயாங்க்கு இங்கே ரொம்ப அழுக வருது, தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். ஓடி போய் ஜின்னு ஹக் பண்ணிக்கிறான், சாரி ஹயாங் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சின்னுமே இட்ஸ் ஓகே ஃபைன், புரியுது, என்ன பண்ணுறது, வளர்ந்த எருமைக்கும் புத்தி இல்லை, சின்ன குழந்தைக்கு புத்தி இல்லை, அவ்வளோதான். ஸோ சொல்ல ஒன்றும் இல்லை. ஆகமத்தில் 2 பேரோட மனசும் ஒத்து போச்சு. அதில் வயசு அப்படின்ற ஒரு ஏஜ்ன்ற ஒரு விஷயமே காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதானே? சரி ஓகே ஃபைன், புரியுது. ஸோ ஓகே, நான் ஒன்றும் உங்கள் லவ்வுக்கு இடையோராளாக இருக்க மாட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கால போயிடு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்ணு ஃபுல்லாக டீயார் ஓடி போய் நம்ம ஜின்னை ஹக் பண்ணிவிட்டு, சாரி ஐயாங்க நாங்களும் மறைச்சிட்டணும், அவ்வளோதான். எது மறைச்சிட்டிங்களாடா பாவீங்களா அப்படின்ட்டு, உங்களுக்குலாம் சோறு கிடையாதுடா அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிடுறாரு. ஸோ இவங்களும் சிரிச்சுட்டு ஐயாங்க சாரி ஐயாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக, ஸோ அவரும் ஒரு கடத்தில் மன்னிச்சிட்டு சரி வாங்க சமைக்கலாம் நியூ கப்பலுக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம சென்னை எல்லாம் சேர்ந்து சமைச்சு அப்படியே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. இங்கே இவங்க 2 பேரும் அப்படியே டவுலியாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட இங்கே முடிச்சுக்கிறேன். பிகாஸ் சுத்தமாக முடியல, என்னால் பேச முடியல. என் தம்பிக்கும் ஃபீவரிஷாக இருக்குது, எனக்கு அது மேலே இருக்குது. ஸோ சுத்தமாக என்னாலே முடியல. பட் இருந்தாலும் ஓகேடா, நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நானே தானே பேசி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு மேலே இந்த நாய் வேறு இதை வேறு எப்போ போட்டால போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ இருந்தாலும் சாரிடா, உங்களை ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க இந்த எஃப்எஃப்பில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போட்டு செகண்ட் ஹாஃபில் டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ 300 ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ ஓகேடா, நான் அதோட இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நியூ எஃப்எஃபோட நியூ ஒன் ஷாட்டோட பார்க்கலாம். வேறு ஏதாவது எஃப்எஃப் நியூ ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க எஃப்எஃப்பை சூன் அப்லோட் பண்ணிடுறேன்டா. ரொம்ப கற்றுது, தாங்கிக்க முடியலனாலே. சரி ஓகே, பாய்.